சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் சீரிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கேம் நம்பர் 4. அதே டோர்னமெண்ட்டில் நான் வந்து 4th ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2200 வந்து விளையாடி இருந்தேன். ஸோ அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் பி. ஸோ நான் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணேன். என்னோட ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணார். ஸோ இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேமை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். விக்னேஷ் பி வந்து இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம், இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ரவுண்டுமே வந்து இதில் விளையாடல. அப்படி இருந்துமே வந்து 6th ப்ரைஸ் வாங்கியிருந்தார். அண்ட் அதை தவிர்த்து உடனடியே, அதாவது மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓவர் நைட்டு ட்ராவல் பண்ணி மறுநாள் ராஜபாளையத்தில் போயிட்டு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வந்து ஆடினார் ஓப்பனில். அண்ட் அவர் தான் வந்து ஸ்டேட் சாம்பியனும் கூட. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் வந்து விக்னேஷ் பி. ஸோ அவரோட விளையாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த கேம் எப்படி இருந்ததுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த கேமில் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணேன். ஸோ கேம் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா C6. ஸோ காரகான் வந்து விளையாடினார். ஸோ பான் டு D4, D5. நான் எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் விளையாடினேன் இந்த முறை. E takes D5, C takes D5, அதுக்கப்புறம் பிஷப் D3. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷனோட கான்செப்ட் என்ன, வாட் இஸ் த பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் தானே கேரகானில் வந்து வெளியில் வரும் டெவலப் பண்ணுறதுக்காக. அதை நம்ம வந்து தடுக்கணும். அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷனோட பிரின்சிபலே. அதுக்கு தான் இந்த பிஷப் D3. ஸோ நைட் C6 போட்டு பானை அட்டாக் பண்ணார். நான் என்ன பண்ணேன், பான் C3 போட்டு அதை டிஃபெண்ட் பண்ணேன். அடுத்து பான் டு G6. ஸோ பிஷப்பை வந்து ஃபேன் ஷாட்டை பண்ணுறாரு. அதே நேரத்தில் இந்த பிஷப்பும் F5க்கு வரும். இதுதான் வந்து மெயின் மூவ். ஸோ நைட் F3 விளையாடினேன். இப்போ ஏன் நீங்கள் F3 விளையாடினீங்க, இப்போ பிஷப் பின் பண்ணால் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, பின் பண்ணால் H3க்கு அப்புறம் என் பிஷப் இங்கே இருக்க போகிறது கிடையாது. ஒன்று வீட்டுக்கு போகணும், இல்லை பிஷப் F5 வரணும். அதனால தான் இந்த நைட் F3 நான் விளையாடினேன். ஸோ பிஷப் F5 எதிர்பார்த்தது போல் பிஷப் F5 வந்து விளையாடினார். மீன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரேட் அவசியமாக பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ட்ரேட் பண்ணி எனக்கு பரவாயில்ல, டபுள் பண்ணி விடுவோம், G5 ஓப்பன் ஆகும், அட்டாக் பண்ணணும், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து விளையாடினேன் G into F5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஷப் F4, அதுக்கப்புறம் நைட் F6. ஸோ நைட்டு டெவலப் பண்ணார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நைட் BD2. ஜென்ரலாக வந்து இந்த பொசிஷனில் வந்து நைட் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறது வழக்கம். அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் வந்து நைட் BD2 விளையாடிருக்கேன். ஸோ இந்த பொசிஷனில் வந்து கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் E6 ஆடிருக்காரு. டேட்டா பேஸில் வந்து இது வரைக்குமே நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 19 கேம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. நைட் BD2, E6, அதுக்கப்புறம் குயின் B3. இது வந்து நியூ கேம். டேட்டா பேஸில் இந்த மாதிரி யாருமே விளையாடல. இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டரில் கூட குயின் B3 கிடையாது. பட் நான் வந்து குயின் B3 இந்த இடத்துல விளையாடுறேன். ஸோ குயின் B3யோட ஐடியா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், குயினை டெவலப் பண்ணுறேன், அதே நேரத்தில் இங்கே ப்ரெஷரும் பண்ணுறேன். இந்த பிஷப் இங்கே இருக்கிறதுனால there is no rook B8. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து பெரிய த்ரெட்டு. ஸோ அதை ரியாக்ட் பண்ணியே ஆகணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் B6 வந்து விளையாடுறாரு. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து கம்ஃபர்டபுளாக வேறு ஏதாவது குயின் ட்ரேட் இல்லாமல் விளையாடணும் அப்படின்னா குயினை வந்து D7 போட்டும் விளையாடலாம். இன் தட் கேஸ் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நைட் E5, நைட் டேக்ஸ் நைட், D டேக்ஸ் நைட் அப்படிங்கிற மாதிரி விளையாடிருக்கலாம். நைட் E4க்கு நைட் இன்ட்டு E4ம் விளையாடலாம். அதுக்கப்புறம் பான் C4. ஸோ அஃப்கோர்ஸ் 2 கிங்குமே சென்ட்ரல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் கேன்சல் பண்ணிவிட்டு கூட விளையாடலாம். C4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, C4 அவங்க ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா, ரியாக்ட் பண்ணாங்கன்னா இந்த பான் வீக் ஆகிடும். ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க டேக் பண்ணும்போது இந்த பான் வீக் ஆகும். ஸோ அதான் வந்து லாஜிக். ஸோ பட் கேமில் வந்து அவர் குயின் B6 விளையாடினார். பட் இப்போ நான் இங்கே வந்து குயின் ட்ரேட் பண்ணலாமா? ஸோ குயின் ட்ரேட் பண்ணால் பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது. 2 டபுள் பான் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது ஆக்சுவலாக. அவர் இந்த பானை புஷ் பண்ணிகிட்டே வருவார். ஸோ இந்த மாதிரியான பான் ஸ்ட்ரக்சர் நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோன்றதுனால நான் விளையாடல. ஸோ என்ன பண்ணேன், நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணேன். நைட் E5. கம்ப்யூட்டருக்கு இந்த மூவ் சுத்தமாக பிடிக்கல. பார் வந்து கொஞ்சம் அவரோட பக்கம் சாய ஆரம்பிக்கிறது உங்களால் பார்க்க முடியும். பட் இங்கே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, கேன்சல் பண்ணிவிடு, ரூக் G8 போட்டால் பான் G3 போடு, ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது தான் கம்ப்யூட்டரோட ஐடியா. ஸோ நான் என்ன பண்ணேன், நைட் E5 நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறேன். இதில் இன்னும் பெருசாக எனக்கு தப்பு தெரியல. ஸோ ரூக் வந்து G8 போட்டார். ஜஸ்ட் இந்த பானை அட்டாக் பண்ணார். அதனால் நான் வந்து G3 போட்டேன். G3 போட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நைட் D7 போடுறாரு. ஜஸ்ட் இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை நிறையா வேரியேஷன்ஸில் பானை வந்து F6 போட்டு நைட்டு கிக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நைட் இனிமேல் வந்து சென்டருக்கு வர முடியாது. ஏன்னா பின்னாடி போயிட்டார் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, as per the plan நைட் DF3 விளையாடினேன். இந்த மூவுமே கம்ப்யூட்டருக்கு பிடிக்கல. எனிவே ஸோ நைட் DF3 இப்போ என்ன விளையாட சொல்லுது கேட்டால், நைட் இன்ட்டு C6 அடித்து விளையாடுங்க. B இன்ட்டு C6னா கிங் சைட் கேன்சல் பண்ணி கேமை கண்டினியூ பண்ணுங்கள். கம்ஃபர்டபுளாக விளையாடலாம் ஒயிட்டுன்றதான் ஐடியா. அப்போ இங்கே E5 பிரேக்கை தடுத்து விளையாடணும். கேம் அதை சுற்றியே இருக்கும்.
பட் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா நைட் DF3 ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் நைட்டுக்கு சப்போர்ட் போடுறேன். அண்ட் இந்த பொசிஷனில் F6 விளையாடுறாரு. F6 வந்து மிஸ்டேக்குன்னு காமிக்குது. ஏன் மிஸ்டேக் அப்படின்னா இந்த இடத்துல ஓரளவுக்கு நான் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டீப்பானா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நான் வந்து இங்கே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா நைட்டை வெட்டலாமா இல்லை ட்ராப் பண்ணலாமா, ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பிளான் என்ன, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பிளானாக இருக்கும் அப்படின்னா அவங்க E5 வந்து பிரேக் பண்ணணும். அப்போ வந்து ஃப்யூச்சரில் இந்த F6 வந்து E5 பிரேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நைட்டை F3ல ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு அந்த ஸ்கொயரில் வந்து டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ ஏன் இது மிஸ்டேக் ஆகுதுன்னா, அப்போ E6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்வேர்ட் பானாக மாறிடுது பர்மனெண்ட்டாக. அப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறது அந்த பானை வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலான்றது தான் ஐடியா. பட் இங்கே கம்ப்யூட்டர் என்ன நினைக்குது அப்படின்னா, இதை வெட்டிட்டும் அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்குது. ஏன் இதை வெட்ட சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டீப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய மூவ்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் குயின் into C6 வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். குயின் into C6க்கு ஒரு கீ டிஃபெண்டர் வந்து இந்த ஸ்கொயர்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 டிஃபெண்டர் இருந்தாங்க. இப்போ ஒரு டிஃபெண்டர் காலி ஆகிட்டாங்க. சப்போஸ் நான் இங்கே கேன்சல் பண்ணேன் அப்படின்னா அவங்க E5ஓ இல்லை கிங் F7ஓ விளையாட வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து பெட்டராகவே இருக்காங்க இந்த மாதிரி பொசிஷன்ஸில். இப்போ E5 விளையாண்டாங்க அப்படின்னா D into E5. ஸோ இங்கே வந்து ஆப்வியஸ்லி ஒரு பான் வந்து ட்ராப் ஆகிடும். ப்ளஸ் உங்கள் கிங் இன்னும் சென்டரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாய்ப்பாக இருந்திருக்கும். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நைட்டு எனக்கு என்னென்னா பீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பெட்டர் பிளேயரோட விளையாடும் போது நம்ம கொஞ்சம் பீஸை வச்சு நம்ம ஏன்னா நம்ம மாட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுக்கணுன்றது என்னோட எண்ணமாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் ஆனால் அந்த மூவ் வந்து இன்அக்யூரேட்னு சொல்லி காமிக்குது. நைட் D3 நான் ட்ரா பண்ணேன். நைட் D3 ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா குயின் சைடில் கேசல் பண்ணிடுறாரு. குயின் சைட் கேசல் வந்து கம்ப்யூட்டர் சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க பார் குயிக்காக மேலே போகிறத பார்த்துருப்பீங்க. என்ன காரணன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கேமில் அப்படியே நான் அவரை என்ன சொல்கிறது காப்பி வந்து பண்ணிட்டேன். ஸோ அவரும் குயின் சைட் பாஸ், நானும் கேஸ்ல் வந்து குயின் சைட்லேயே பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் கிங் சைட் கேஸ்லிங் வந்து ஈவன் பெட்டர். இங்கே ஏன் வந்து எனக்கு அது பண்ணணும்னு தோணலை அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுச்சோ நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இவர் இந்த பானெல்லாம் அட்வான்ஸ் பண்ணுவார். G5 ஓப்பன் ஆகாது. பட் இருந்தாலும் பிஷப்பை டெவலப் பண்ணிவிட்டு ரூக்கை டபுள் பண்ணி ஏதாவது கிங் சைடில் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பயம்னு கூட சொல்லலாம். பட் கேசல் வந்து நான் கிங் சைட் பண்ணலை. அதுக்கு பதில் குயின் சைடில் வந்து நான் கேசல் பண்ணிட்டேன். ஐடியா என்ன அப்படின்னா டக்குன்னு இந்த E6 பானை வந்து டார்கெட் பண்ண ரூக்கை டபுள் பண்ணி அதுதான் வந்து கேம்லேயும் நடந்திருக்கும். அவருக்கு அதே போல் இங்கே என்ன மூவ் அப்படின்னா குயின் into B3ஓ நைட் to E7ஓ இந்த மாதிரியான மூவ்ஸ் வந்து விளையாட சொல்லுது கம்ப்யூட்டர். பட் குயின் சைட் கேஸ்லிங் அதுக்கு பிடிக்கல. ஸோ பிஷப் G7. ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா வெரி பேட் பீஸ் அவருக்கு. இம்மீடியட்டாக நான் வந்து ரூக்கை கொண்டு வந்தேன் கேமுக்குள்ளே E6 த்ரெடன் பண்ணுறேன். ஸோ ரூக் G8 விளையாடினார். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரூக் E8 டேரெக்டாக போட்டுட்டேன். பட் இங்கே த்ரூ அவுட் த கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து பெட்டராக தான் இருக்கிறாங்க. ஏன் பெட்டர் அப்படின்னா இந்த இதில் குயின் ட்ரேட் பண்ணிவிட்டு குயின் ட்ரேட் பண்ணாலே போதும். அல்லது ரூக் E8 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம். ஏன்னா ரூக் to E2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம். ஏன்னா ரூக் வந்து அன்டிஃபெண்டாக இருக்கும். நான் டபுள் பண்ணலாம்னு நினைக்கும் போது இங்கே இந்த நைட் அன்டிஃபெண்டாக இருக்கும். இது ப்ரொஃப்ளாக்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குயின் C2 விளையாடலாம். குயின் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு குயின் C2 போட்டு குயின் A6 அண்ட் தென் கிங் B1 நைட் A5 அண்ட் தென் ரூக் E2 நைட் C4 ரூக் டபுள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ E5 வந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். இந்த பானால் இங்கேயோ இல்லை இங்கேயோ வெட்ட முடியாது. ஏன்னா இங்கே பின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விளையாடிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அட்வான்டேஜ் என்னால் தக்க வச்சிருக்க முடியும். பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக ரூக் E2 விளையாடிட்டேன். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு டெம்போ கெய்னிங் மூவ் வந்து கிடைக்குது. ஏன்னா இப்போ டபுள் அட்டாக் மாதிரி பண்ணுறாரு. A2வும் அட்டாக் பண்ணுறாரு. அதே நேரத்தில் நான் டபுள் பண்ணுறதையும் தடுக்கிறாரு. ஸோ நான் இங்கே வந்து சிம்பிளாக கிங் B1 ஆடி இருந்திருக்கலாம். கேமோட கிரிட்டிக்கல் மொமெண்ட் நம்ம ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம். இது வந்து மூவ் நம்பர் 17. இதுதான் வந்து கேமோட கிரிட்டிக்கல் மொமெண்ட். இங்கே நிறைய மூவ்ஸ் நான் வந்து கன்சிடர் பண்ணேன். இது எல்லாமே கன்சிடர் பண்ணது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு குழப்பம் தான் ஏற்பட்டுச்சு. சிம்பிளாக கிங் B1 போட்டிருந்தாலே ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்ன பயம் அப்படின்னா நைட் A5 நைட் C4 வருவாங்க. ஆனால் அதை நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணலான்றதை நான் வந்து கரெக்டாக அதை அசஸ் பண்ணல. ஏன்னா குயின் A4ஓ குயின் A3ஓ ஈவன் குயின் C2ஓ ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் எனக்கு. பட் நான் வந்து அதை சரியாக அசஸ் பண்ணலை. அதே போல் இந்த பொசிஷனில் நான் வந்து கிங் C2 கன்சிடர் பண்ணேன். அதுக்கு E5 வந்து வரும். அப்படி இல்லைனா வந்து கிங் to D2 கன்சிடர் பண்ணேன். நைட்டையும் பாதுகாப்பு கொடுக்கலாம், E2க்கும் கொடுக்கலாம். நம்ம வி ஆர் ரெடி டு ப்ளே ரூக் E1 அப்படின்னு நினச்சேன். அதே போல் நைட் H4 வந்து நான் கன்சிடரே பண்ணலை. இது வந்து கம்ப்யூட்டரோட ரெக்கமெண்டேஷன். அண்ட் தென் A3 நான் கன்சிடர் பண்ணேன். பட் விளையாடலை. பட் ரொம்ப
பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப சிம்பிளான மூவ் என்ன அப்படின்னா கிங் B1. தட்ஸ் ஆல். சரி, எப்போ ரூக்கை டபுள் பண்ண போகிறேன்னா டபுள் பண்ண முடியாது ஆக்சுவலாக. நைட் A5 வரும்போது குயின் C2 வந்து இந்த நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டபுள் பண்ணுங்க. நைட் C4 இங்கே ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. குயின் B6 வரும்போது நம்ம கிங்கை மூவ் பண்ண போகிறோம் இந்த த்ரெட்லேருந்து. ஸோ அதர் தென் தட் நம்ம வந்து அந்த அந்த நைட்டை வச்சு நம்ம ஒர்க் பண்ண கற்றுக்கணுன்றதான் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குது. பட் நான் வந்து அதை மிஸ் பண்ணுறேன். ஸோ குயின் C2 விளையாடி இந்த பானை வந்து டெம்பரரியாக கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் பானை வந்து வெட்ட முடியும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் நான் பண்ணியிருந்தேன். இங்கே தான் வந்து என்னோடய ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 55 மினிட்ஸ் கிட்ட திங்க் பண்ணார். அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து இங்கே உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே அவர் திங்க் பண்ணுற அந்த நேரத்தில் என்னால் உட்காரக்கூட முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு மாதிரி 1 ஹவர் நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் புதுசாக ஒரு பிளேயர் வந்து டோர்னமெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணும்போது, அதுவும் நம்ம இந்த வயசில். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா யங்கு தான், ஒரு 21, 22 அந்த மாதிரி இருப்பார்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் உட்காந்து பயங்கரமாக கால்குலேட் பண்ணுறாரு. நான் ஒரு 3 மூவ்ஸ் ஆர் 4 மூவ்ஸ் டீப்பராக பண்ணேன். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6, 7 மூவ் வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டாரு. அந்த கால்குலேஷன் எரர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பட் கேம் வந்து ஈக்குவலாக தான் இருந்தது. ஸோ எங்கே தப்பு நடந்ததுன்றதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வேடிக்கையாக இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். ஸோ குயின் டேக்ஸ் A2 அண்ட் தென் நான் வந்து ரூக்கை டபுள் பண்ணேன். இந்த பானை சேவ் பண்ணவே முடியாது. ஸோ அவர் என்ன செஞ்சார், நைட் A5 போட்டார். நைட் A5க்கு அப்புறம் நான் வந்து ரூக் இன்ட்டு E6 அடித்தேன். பட் வந்து இங்கே கிங் D1 ப்ரொஃப்ளாக்டிக்காக ஓடி போய்டுன்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா இங்கே டாக்டிக்கல் மோட்டிவ் சூப்பராக ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் வந்து பண்ணுவாருங்க ரூக் E6க்கு. ரூக் இன்ட்டு E6க்கு குயின் A1 செக் கொடுத்தாரு. அதாவது இந்த குயின் B1 வச்சு பிளாக் பண்ண போகிறோமே, இன்னுமே பெருசாக இல்லையே அப்படிங்கும்போது குயின் B1 வச்சதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு E6 இது வந்து ஆக்சுவலாக ப்ரில்லியன்ட் மூவ். நான் வந்து ப்ரில்லியன்ட் மூவ் ஆட் பண்ணலை, ஏன்னா லீச்சஸில் அந்த மாதிரி காமிக்காது. பட் இது ப்ரில்லியன்ட் மூவ். அவருக்காக நான் வந்து ப்ரில்லியன்ட் மூவ் நான் ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா நான் வந்து இங்கே வெட்ட முடியாது. சப்போஸ் நான் இங்கே வந்து அங்கே தான் வெட்டணும், குயினை வெட்ட முடியாது. குயினை வெட்டினேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரூக் போவோம். ரூக்கை வெட்டினதுக்கப்புறம் ஃபோர்க்கில் குயினுமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் டவுனாக ஆடுற மாதிரி இருக்கும். இது வந்து விளையாடலாம், பட் இருந்தாலும் இந்த மாதிரி பொசிஷன்ஸில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த நைட்டு பாதுகாப்போடு தான் இருக்குது, பட் இருந்தாலும் 2 மைனர் பீஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் நான் வந்து கரெக்டாக ரூக் இன்ட்டு E6 ஃபஸ்ட்டு அடித்தேன். இந்த இடத்துல கேம் இஸ் ஈக்குவல். நைட் B3 செக்கு, கிங் C2 இஸ் த ஒன்லி மூவ். அண்ட் இங்கே தான் நான் குயின் A4 மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கேல்குலேஷன் வந்து 17வது மூவ்லேருந்து இப்போது 22, அதாவது 23, 5 மூவ் வரைக்கும் 4வது மூவ் வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னாங்களே, இந்த 5வது மூவ் நான் பார்க்கல. இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்கவரியில் போகிற மாதிரி ஆகிடுது. கிங் D1 வந்து ரொம்ப காமான ஒரு மூவ். இதுவுமே விளையாடிருக்கலாம். நைட் இன்ட்டு D4 வரும், அதுக்கப்புறம் B3. ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு வேரியேஷன், பட் விளையாடலாம். கேம் வந்து ஸ்டில் ஈக்குவல். ஆனால் நான் என்ன விளையாடினேன் அப்படின்னா, இப்போ டிஸ்கவரி போடும்போது ரூக்கை தான் நான் அட்டாக் பண்ண போகிறேன். நான் வந்து ரூக்கையே வந்து மூவ் பண்ணிக்கிறேன் சேஃப்டிக்குன்னு சொல்லி ரூக்கு E3 போட்டேன். டிஸ்கவரி ஆஸ் யூஷுவல் வந்தது, ஒரு பானை எக்ஸ்ட்ரா கிராப் பண்ணார். கிங் D2 போட்டேன், அதுக்கப்புறம் நைட்டை வெட்டினார். நான் ரூக்கால் நைட்டை வெட்டினேன். பின் அதுக்கப்புறம் ரூக் E8 போட்டார். ஸோ இந்த பொசிஷனில் அவர்கிட்ட ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நல்ல பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னமும் என்ன சொல்கிறது ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருக்கு நிறைய டபுள் பான்ஸ் இருக்குது, ஆர் வீக் பான்ஸ் இருக்குது. ப்ளஸ் டாஸ்கர் பிஷப் வந்து கேமுக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அண்டர் 5 மினிட்ஸ் ஆர் அந்த மாதிரி போயிட்டார். எனக்கு என்னோடய கிளாக் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இந்த கேமோட ஒரு ட்விஸ்ட்டே. ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட என்கிட்ட இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ரூக் E3 போட்டேன். ஆப்வியஸ்லி ரூக் E3, ஏன்னா அவர் ஓப்பன் ஃபைலில் பிடிக்க பார்த்தாரு. அதுக்கு பதில் நான் வந்து பிஷப் E3 கூட விளையாடி இருந்திருக்கலாம், ஜஸ்ட் டார்கெட்டிங் திஸ் வீக் பான். பட் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா பிஷப் ரூக் E3 போட்டேன். ரூக் இன்ட்டு E3 அடித்ததுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு E3 விளையாடினேன். பிஷப் E3க்கு அப்புறம் இந்த குயினை வந்து மூவ் பண்ண முடியாது, நைட்டை மூவ் பண்ண முடியாத மாதிரி பின்னில் போட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், குயின் A2 போட்டேன். குயின் A2வோட ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் குயின் டேக்ஸ் A2 அண்ட் இங்கே ஒரு நைட் E5 விளையாடினார். ஸோ இந்த மூவ் நான் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த மூவ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நைட்டை வந்து C5 போட்டேன். ஸோ குயின் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நைட் E5 ஆக்சுவலாக நான் பார்த்துருந்தேன். நைட் C5க்கு அப்புறம் நைட் C4 வந்து பார்க்கல. இதுதான் பிரச்சனை. நைட் C4மே வந்து வின்னிங் மூவ்லாம் கிடையாது, பட் அதுக்கு நான் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்லி மூவ்ஸ் மாதிரி இருக்குது ஆப்ஷன்ஸ். ஆனால் இங்கே அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மூவ் நைட் C4 செக். அதை தவிர்த்து எல்லா மூவுமே லூசிங் மூவ். ஏன்னா ஐ எம் த்ரெட்னிங் மேட் இன் 2 மூவ்ஸ் ஆர் குயினையும் நான் அட்டாக் பண்ணுறேன். ஸோ பல பிரச்சனை இருக்குது அவருக்குமே. ஸோ நைட் C5 விளையானதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார், நைட் C5 செக் கொடுத்தார், C4 செக் கொடுத்தார். நான் என்ன பண்ணேன், கிங் E2 விளையாடினேன். ஸோ இங்கே தான் வந்து கேம் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பாக ஆரம்பிக்குது. இங்கே வந்து கரெக்டாக நம்ம வந்து கிங் E1, கிங் C1,
இங்கே வந்து ரிப்பீட்டேஷன் பண்ணி கேமை ட்ரா பண்ணணும். ஏன்னா குயின் அட்டாக்ல இருக்குது. நான் சொன்ன மாதிரி குயின் டெக்ஸ் A7, குயின் டெக்ஸ் B7, குயின் டு D7, செக் மேட் இன் 3 மூவ்ஸ் த்ரெட். அதர்வைஸ் அவங்க வந்து ரிப்பீட் பண்ணி கேமை ட்ரா பண்ணியே ஆகணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு டைம் இருந்தது. டைம் வந்து இட் பிளேட் அ வெரி க்ரூஷியல் ரோல். எனக்கு டைம் இருந்தும் நான் சரியாக அசஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி விஷன் பிளைண்ட் ஆன மாதிரி நான் வந்து இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு டைம் 2 நிமிஷம் தானே இருக்குது, நம்ம வந்து டைமில் இது பண்ணிடலாம், நம்ம வந்து ஏதோ ஒரு த்ரெட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு ப்ரெஷர் ஆகும் அப்படின்னு நினச்சி அந்த லாஜிக்கல் திங்கிங்கன்றதை நான் வந்து விட்டுட்டேன். அந்த தப்பை தயவு செஞ்சு செய்யாதீங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயரோட ஏற்கனவே சில கேம்ஸ் நான் வந்து ஆடிருக்கேன். பெட்டர் பிளேயரோட வாய்ப்பு கிடச்சி மிஸ் ஆகிருக்கும். ஸோ கிங் E2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் C2 செக் கொடுத்தாரு. அண்ட் இங்கே நான் விளையாடக்கூடிய ஒரே ஒரு மூவ் கிங் E1. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்க ஒன்று நான் சொன்ன மாதிரி ரிப்பீட் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி A5 மூவ் விளையாடிருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிங் F1. இட்ஸ் அ பிக் பிளண்டர். ஐ எம் லூசிங் த கேம் நவ். இப்போ வந்து செக்மேட்டிங் பேட்டர்னுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் நான். கரெக்டாக ஒரு ஃபைன் பண்ணிட்டாரு. ஸோ குயின் D1 செக்கு. நைட்டால் பிஷப்பை வெட்டி கிங் எக்ஸ்போஸ் பண்ணார். எப்படிங்க குயினை மட்டும் வச்சு செக்மேட் பண்ண முடியும், நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் டாஸ் ஸ்கொயர்ஸ்க்கு போக முடியாது. போனேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்க்குமே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்க் பண்ணியும் அவர் இந்த பீஸை வெட்டிடலாம். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் கிங் G1 போனேன் அப்படின்னா பிஷப் H6க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு E3 செக்மேட். ஸோ ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ பிஷப் இன்ட்டு E3 கிங் H1 அந்த குயின் F1 செக்மேட். இதை தடுக்கவே முடியாது. பட் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா H3க்கு போனேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல மேட் இருக்க மாதிரியே தெரில. நான் இந்த பிஷப் எப்படி கேமுக்குள்ளே வரப்போகுது நான் யோசிக்கவே இல்லை. பிஷப் H6க்கு அப்புறம் பெரிய த்ரெட் வரும்ன்றதை நான் கன்சிடர் கூட பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 2 தடவை, ஏன்னா அவருக்கு டைம் வந்து 2 நிமிஷத்துக்கு கீழே வந்துடுச்சு, கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு கீழே வந்துச்சு. ஸோ ரிப்பீட் பண்ணார், 2 டைம் ரிப்பீட் பண்ணார். ரிப்பீட் பண்ணிட்டு தேர்ட் மூவ் வந்து குயின் F1 செக் வச்சார். அண்ட் கிங் H4 போனதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம மேட்டிங் பேட்டர்னில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பொசிஷனில் எனக்கு திரும்ப கேமை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு, அதாவது ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுதான் வந்து குயின் டு F3 பிளண்டர். ஸோ குயின் F3 பிளண்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் இஸ் ஈக்குவல். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் ஒன்லி மூவ், பட் ரொம்ப ஈஸியான மூவ். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கேமில் ஆடும்போது, அந்த ப்ரெஷரில் ஆடும்போது அதை நான் சரியாக கவனிக்காமல் விட்டேன். பட் உங்களுக்கு நான் கேட்ட உடனே ஒரு மூவ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மூவ் விளையாடிருந்தேன் அப்படின்னா ஒரு 2200 வந்து கேம் அட்லீஸ்ட் நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இதை நான் வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பான் ஸ்ட்ரக்சர். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பான் கிராபர் மாதிரி ஐ ஜஸ்ட் பிளேடு கிங் H3. இங்கே எனக்கு என்னென்னா ஓகே இஸ் த்ரெட்னிங் செக் மேட் இன் 1 மூவ். அப்போ கிங் H3 போனால் வெளில வந்துடலாம்ல அப்படி நான் நினச்சிட்டேன். ஆனால் இதே மேட்டை நம்ம வேறு மாதிரியும் தடுக்கலாம். குயின் டு A4. குயின் டு A4ல் இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுங்களா? இவர் வந்து இப்போ குயின் ட்ரேட் பண்ணியே ஆகணும். இட்ஸ் ஃபோர்ஸ்டு குயின் ட்ரேட். குயின் G4 செக் வச்சு குயின் ட்ரேட் பண்ணி அந்த பானை விட்டு கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்த வீக் பாயிண்ட்ஸை வச்சு என்னால் வின் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது போஸ்ட் அனலைசிஸில். பட் நான் அதை பண்ணல. ஏன் வெட்டி ஆகணும் அப்படின்னா இங்கே மேட் இன் 2 த்ரெட் இருக்குது. ஸோ குயின் E4 சச் அ சிம்பிள் மூவ், ஐ மிஸ்ட். அண்ட் கிங் H3 வந்து திரும்ப பிளண்டரு. அண்ட் பிஷப் H6க்கு அப்புறம் மேட்டை தடுக்கவே முடியாது. ஸோ ஐ டுக் பான் ஆன் A7. அண்ட் குயின் டெக்ஸ் A7க்கு அப்புறம் மேட் இன் 3 மூவ்ஸ் இருக்குங்க. ஸோ குயின் F1 செக், கிங் H4, பிஷப் G5 செக், அண்ட் தென் கிங் H5, அண்ட் தென் குயின் டு H3 வச்சு செக் மேட் பண்ணிட்டார். ஸோ இந்த கேமோட லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்ககிட்ட டைம் இருந்தாலும் இல்லைனாலும் முக்கியமாக பெட்டர் பிளேயரோட அவங்களோட டைமை வந்து கம்மியாக இருந்தாலும் கிளாக்குக்கு அகெயின்ஸ்டாக விளையாடுறத முற்றிலும் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மெமரபிள் கேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட கிளாசிக்கல் கேம் சீரீஸில், என்னோடய ரோட்டோ கிராண்ட் மாஸ்டர் சீரீஸில் இது வந்து கட்டாயமாக என்னோடய மெமரபிள் கேமாக இருக்கும். குயின் A4 வந்து மறக்கவே மாட்டேன் நான். ஸோ அப்போ இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு 1900 இல்லை 2000 கூட விளையாடும்போது கட்டாயமாக இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் என்னோட டேக்அவே மெசேஜ். அதே போல் நீங்களும் பெட்டர் பிளேயரோட விளையாடும்போது டைமுக்கு அகேன்ஸ்டாக அது ஃபார் சம் ரீசன் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. உண்மையாகவே 37 மினிட்ஸ் என்கிட்ட இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வந்து அது எப்படி விவரிக்கிறதுனே என்னால் சொல்ல முடியல. அது வந்து ஒரு மாதிரி விஷன் பிளண்டர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு மாதிரி அதாவது பர்பஸே இல்லாமல் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு டைம் கம்மியாக இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு மூவ் பண்ணுவோம், டைமில் தோற்றுருவார். என்ன மைண்ட் செட் பாருங்கள், ஒரு வெரி பேட் மைண்ட் செட். பட் ஐ மிஸ்ட் அ வெரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பீட் அட் 2200 ஆர் அட்லீஸ்ட் டு ஹோல்ட் ஹிம் ஃபார் அ ட்ரா. பட் எனிவே இதெல்லாம் ஒரு லெசன் தான் நமக்கு. என்னோடய கிளாசிக்கல் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு.
ஐ எம் கெய்னிங் த எக்ஸ்பீரியன்ஸ் நவ். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அல்லது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேமில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு அன்ரேட்டடோட வந்து விளையாடிருந்தேன், ஏன்னா அந்த கேம் லாஸ் பண்ணதுனால. ஸோ அந்த கேமை வந்து நான் இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கேமும் நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ப்ளஸ் இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.